வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாலியில் அம்மு அபிராமி அவங்க பண்ண ரோஸ்டட் கத்தரிக்காய் கிறிஸ்டல் டம்ப்ளிங் வித் மின்ட் நவுச்சம் சாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாலியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூவஸாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நாம் அந்த டம்ப்ளிங்குள்ளார வைக்கிற அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கிரில் பேனை அடுப்பில் வச்சுட்டு நான் கத்திரிக்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக எல்லா சைடுமே அந்த பிளாக் கலர் வந்த பிறக்கும் இதை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக சீரகம் அண்ட் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். அடுத்து நம்ம கத்திரிக்காவை ரோஸ்ட் பண்ணி வச்சோம்ல, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அண்ட் நம்ம வெங்காயம் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா நம்ம இதை ஃபில்லிங்காக தானே வைக்க போகிறோம். ஸோ அந்த டம்ப்ளிங்குள்ளே வைக்கும்போது தண்ணியாக இருந்தால் எல்லாம் வெளில வந்துடும். ஸோ கொஞ்சம் ட்ரையாக கெட்டியாக பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களோட ஃபில்லிங் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து டம்ப்ளிங் பண்ணிடலாம். ஷோவில் பார்த்தீங்கன்னா டாப்பியோக்கா ஃப்ளார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நானும் டாப்பியோக்கா ஃப்ளார் எடுத்திருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு லைட்டாக கோதுமை மாவு மாதிரி தான் இருக்குது. பட் அதோட கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அண்ட் கன்சிஸ்டன்சியுமே லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த டாப்பியோக்கா ஃப்ளார் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து 3/4 கப் அளவுக்கு கார்ன் ஸ்டார்ச் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் தண்ணி ஊற்றி மாவு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி நல்ல சூடாக இருக்கணும். அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு அப்படியே அந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் ஒரு கரண்டி ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல மாவு சாஃப்டாகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்த பிறகும் கை வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் பொட்டேட்டோ ஸ்டார்ச் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் டம்ப்ளிங் கிறிஸ்டல் மாதிரி உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ச் யூஸ் பண்ணணும். அண்ட் எந்த ஸ்டார்ச் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்டார்ச், கார்ன் ஸ்டார்ச், வீட்டில் கூட ஸ்டார்ச்லாம் கிடைக்கிது. உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். நான் நார்மலாக நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது கார்ன் ஸ்டார்ச் தான். ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுறலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் மேட்டில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு பவுல் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் ஃபில்லிங்லேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போது ஓரத்தில் எல்லாத்துலேயுமே நல்லா தண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம மடிக்கும்போது ஈஸியாக ஒட்டும். லைட்டாக சாரீக்கு ஃப்ளீட்லாம் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு பண்ணிவிட்டு மீதி பாதியை அப்படியே எடுத்து அதில் ஒட்டிடுங்க. நம்ம தண்ணி தடவிருக்கோம் அப்படின்றனால ஈஸியாக ஒட்ட முடியும் உங்களுக்கு. நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம டம்ப்ளிங்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக நம்ம இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதில் வச்சு தான் வேக வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேக வைங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த மின்ட் நவுச்சம் சாஸ் பண்ணிடலாம். இந்த சாஸில் எப்பயுமே ஃபிஷ் சாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் ஒரு வெஜிடேரியன் வெர்ஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே ஃபிஷ் சாஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு. அடுத்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அண்ட் சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புதினா வேணும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து டம்ப்ளிங்கும் வெளியே எடுத்துட்டேன். பர்ஃபெக்டாக இருக்குது. அதோடைய அவுட்டர் லுக் பாருங்கள், நல்லா கிளியராக கிறிஸ்டல் மாதிரி உள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியும்.
அப்போ தான் நம்ம அதை கிறிஸ்டல் டம்ப்ளிங்னு சொல்லுவோம். நீங்கள் நார்மலாக மைதா மாவில் டம்ப்ளிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு பேட்ச் வந்து மைதா மாவில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும். அண்ட் நம்ம அந்த ஸ்டார்ச் போட்டு பண்ணது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்குமே இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ். டேஸ்ட்டுமே வந்து ரெண்டுமே வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ச் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குக் வித் கோமாளிலேருந்து என்ன ரெசிபி வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. பாய் பாய்.